அனுபவம் ஆனந்தத்தை தரும். இந்த வார்த்தை கேட்பதற்கும் இனிமை, அனுபவிப்பதற்கும் இனிமை. எப்படி அந்த ஆனந்தம்? தன் வீட்டில் இருக்கிற குழந்தை தன் கையை ஒரு நல்ல நகையை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நின்று மகனே அப்படின்னு சொல்லிச்சு. குழந்தை திடீர்னு மகனேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, பேரை சொல்லிடுங்க. மகனே ராமச்சந்திரா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லு. பார்த்த உடனே ஒரு ஆனந்தம். உண்மையில் நம்ம பேர குழந்தை நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருதுன்னு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது தெய்வம் நமக்கு கேட்பது போல இருக்கிறது. உனக்கு எல்லாம் நான் தருவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குது. அந்த வாக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தந்தது தெரியுமா? அதுதான் நாம் அனுபவிக்கிற வாழ்க்கையிலேயே தெய்வத்தை கண்டு தரிசித்த நேரமாக இருக்கும். இந்த நேரத்தை நாம் அழகாக அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டும் அல்லவா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.